நாம் கர்மங்கள் செய்து கொண்டே ஆத்ம உணர்வில் இருக்க முடியுமா? ஓம் சாந்தி. நாம் இந்த நாடகத்தின் அனுசாரப்படி நமது பாகங்களை, அதாவது கர்மங்கள் மற்றும் காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது கர்ம பூமியாக இருக்கும் காரணத்தினால் நாம் கர்மம் செய்யாமல் ஒரு நொடியும் இருக்க முடியாது. ஏனென்றால் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூன்றுமே கர்மங்களாக ஆகிவிடுகின்றது. ஆதலால் நாம் எண்ணத்தில் அளவு செய்தாலும் கூட அது ஒரு கர்மம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் நாம் கர்மங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. கர்மங்கள் செய்து கொண்டே நாம் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் தர்மத்தோடு கர்மம் செய்ய வேண்டும். அதாவது ஆத்ம குணங்களாகிய தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம், ஞானம், சுகம் மற்றும் சக்தி ஆகிய இந்த தர்மத்தை கொண்டு நமது கர்மங்கள் மற்றும் காரியங்களை செய்ய வேண்டும். நாம் ஆத்ம உணர்வோடு ஒவ்வொரு காரியமும் செய்தோம் என்றால் அது சுகர்மமாக, புண்ணியமான கர்மமாக ஆகிவிடுகின்றது. நாம் தந்தை நினைவு செய்து செய்யும் காரியங்கள் என்பதனால் அது சுகர்மமாக ஆகின்றது. ஆகையால்தான் நாம் கர்மங்கள் செய்து கொண்டே ஆத்ம உணர்வில் ஆத்ம அபிமானத்துடன் தந்தையின் நினைவோடு கர்மங்கள் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.